Taste the Daily. கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் மக்களை வஞ்சிக்கும் ஃபெயிலியர் மாடல் ஸ்டாலின் அரசை வீட்டுக்கு அனுப்பி மக்களுக்கான நல்லாட்சியை மலரச் செய்யும் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தின் 34வது நாள். இன்று ராணிப்பேட்டை மாவட்ட மக்களிடம் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. திமுக ஆட்சியில் தமிழகத்தில் எல்லா துறைகளிலும் ஊழல் மலிந்துவிட்டது. கிராமம் முதல் நகரம் வரை ஏழை மக்களுக்கு உதவுகின்ற அரசாக அதிமுக அரசு செயல்பட்டது என அதிமுக பொதுச் செயலாளர் பெருமிதம். எல்லா துறையிலும் ஊழல் இல்லாத துறையே கிடையாது. எந்த ஒரு பிரச்சனைக்கு சென்றாலும் அந்த பிரச்சனைக்கு அந்த துறையை சேர்ந்த அதிகாரிகளுக்கு கவனிச்சாதான் அந்த பிரச்சனை தீரும். அப்படி எல்லா துறையிலும் ஊழல் நிறைந்து ஊழல் மலிந்து காட்சி அளிக்கின்ற ஆட்சி திரு ஸ்டாலின் மாடல் ஆட்சி. அதே போல கிராமத்திலிருந்து நகரம் வரை ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த உழைக்கும் திறனற்ற முதியோர்களுக்கு முதியோர் உதவி திட்டம் தமிழ்நாடு முழுவதும் 5 லட்சம் பேருக்கு சட்டப்பேரவை 110 விதிகள் அறிவிக்கப்பட்டு தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் அந்த ஏழை வயதானவர்களுக்கு கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். திமுக ஆட்சியில் சரியான முறையில் கப்பம் கட்டும் அமைச்சர்களுக்குத்தான் அதிகாரம். எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. அமைச்சர்கள் எல்லாம் திரு ஸ்டாலின் வைத்துக் கொண்டு தனக்கு யாரெல்லாம் கப்பம் கட்டுகின்றார்களோ அவர்களுக்கு சிறந்த அமைச்சராக பட்டம் சுட்டிக் கொண்டிருக்கின்றார். எல்லாம் நிர்வாகம் செய்யறவர்களுக்கெல்லாம் பட்டம் கிடையாது. யார் மேலிடத்திற்கு துட்டு அதிகமாக கொடுக்கிறாங்களோ அவர்கள் தான் சிறந்த அமைச்சர். திமுகவை பொறுத்த வரைக்கும், இந்த ஸ்டாலின் மாடல் அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் திமுகவினர் நடத்தும் மருத்துவமனைகளுக்கு மக்கள் செல்ல வேண்டாம். கிட்னியை தொடர்ந்து கல்லீரலும் எடுக்கப்படுகிறது. திமுக ஆட்சியில் உடல் உறுப்புகள் திருடப்படுகிறது என அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. ஒரு நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி, அந்த அம்மா கிட்னியை எடுப்பதற்காக ஒரு ரேட்டை பேசி அழைச்சிட்டு போறாங்க. கிட்னிக்கு பதிலாக கல்லீரல் எடுத்துட்டாங்க. எடுத்துட்டாங்க. சரி, எடுத்தாங்க. அந்த பணத்தையாவது கொடுக்கணும்ல அந்த ஏழைக்கு, அதுவும் கொடுக்கல. குறைந்த பணத்தை கொடுத்துருக்குறாங்க. இனிமேல் இங்கே வந்திருக்கிறீங்க, எழுத உங்களுக்கு சொந்தம் வந்தோம் நண்பர்கள் யாரா இருந்தா திமுக கட்சி மருத்துவமனைக்கு போயிடாதீங்க. திமுக கட்சிக்காரர் நடத்துற மருத்துவமனைக்கு போயிடாதீங்க. ஏன்னா கிட்னி எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. கிட்னிக்கு பதிலாக கல்லீரல் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. உடம்புல இருக்கிற உள்ளே இருக்கிற உறுப்புகளை எல்லாம் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் திருட்டு போயிட்டு இருக்குது. ஏதோ திருட்டு போவோம், உடம்புல இருக்கிற உறுப்புமா திருட்டு போகணும். இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? நீ யாராவது திமுக கட்சிக்காரர் நடத்துகிற மருத்துவமனைக்கு போயிருந்தா உடனடியாக நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஸ்கேன் பண்ணி பார்த்துங்க. நம்ம உள்ள இருக்கிற உறுப்புலாம் இருக்குதா இல்லையான்னு பார்த்துக்குங்க, செக் பண்ணிக்கங்க. திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு அடியோடு சீரழிந்து விட்டது. முதியோர்களை வெட்டி கொலை செய்து உடைமைகளை கொள்ளையர்கள் கொள்ளையடித்து செல்லும் நிலை திமுக ஆட்சியில் உள்ளது என அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. தாய் மகளை அறிவாளர் வெட்டி பண நகைகளை கொள்ளையடித்திருக்காங்க. இது தொடர் கதையா இருக்குது. இன்றைக்கு பல பகுதியில் முதியோர் வசிக்கின்ற பகுதியெல்லாம் அந்த பகுதிக்குள்ள திருடர்கள் பூந்து முகமூடி கொள்ளையர் பூந்து இந்த முதியோர்களை வெட்டி சாய்த்து கொலை செய்து அவர்களுடைய உடைமையெல்லாம் இன்றைக்கு அள்ளி செல்கின்ற காட்சி திராவிட மாடல் ஆட்சியில் பார்க்குது. 51 மாத கால திமுக ஆட்சி மக்களை துன்புறுத்துகின்ற ஆட்சியாக இருந்தது. அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களை நிறுத்தியதுதான் திமுக ஆட்சியின் சாதனை என எழுச்சி பயணத்தில் புரட்சி தமிழர் விமர்சனம். மக்களை துன்புறுத்துகின்ற ஆட்சியாத்தான் இந்த 51 மாத கால ஆட்சி இருந்தது. மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஆட்சி இந்த திராவிட மாடல் ஆட்சியில் இல்ல. 51 மாத காலத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டத்தை நிறுத்தியதான் திமுக ஆட்சியுடைய சாதனை.
நாமக்கல் மாவட்டத்தில் கிட்னி திருட்டு விவகாரம் விடியா ஸ்டாலின் ஆட்சியின் தோல்வியை அம்பலப்படுத்திய நிலையில் தற்போது அடுத்த அதிர்ச்சியாக பெண்ணிடமிருந்து கல்லீரல் திருடப்பட்டு குறைவான தொகை கொடுத்து ஏமாற்றிய கும்பல் தலைமறைவு. கல்லீரலுக்கும் பித்தப்பைக்கும் வேறுபாடு தெரியாத அப்பாவி பெண்ணிடம் உடல் உறுப்பு திருட்டில் ஈடுபட்ட திமுக எம்எல்ஏ கதிரவன், முகவரான திமுக நிர்வாகி ஆனந்தன் ஆகியோரை இதுவரை கைது செய்யாதது ஏன் என ஏமாற்று மாடல் ஸ்டாலின் அரசுக்கு மக்கள் கேள்வி. கிட்னிக்குன்னு சொன்னாங்க, நான் கடன்லாம் சால்வ் பண்ணி விட்டுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த பிரச்சனையெல்லாம் இருக்காதுன்னு சொல்லி கூட்டிட்டு போன இடத்துல கிட்னிக்கு தேவையில்ல, இவருக்கு தான் தேவைன்னு சொல்லி எல்லாம் அத்தாச்சி மாத்தினாங்க. மறுநாள் ஆப்ரேஷன் பண்ணி எந்த இதுவுமே எல்லாமே கான்ட்ராக்டர்லாம் எல்லாமே இது பண்ணிட்டாங்க. செக்கப்புக்கு எல்லாத்துக்கும் கூப்பிடுவோன்னு சொன்னாங்க, எதுக்குமே கூப்பிடவும் கிடையாது. ஆனா ரொம்ப இதா இருக்குது, உடம்பு முடியாம போயிடுது. என்ன பிள்ளைங்க தான் பாத்துக்குது. ஜிஹெச் ஆஸ்பத்திரியும் போய் முடியலன்னா போய் பாக்குறது பிடிக்கிறது இருக்குது. அவங்க எல்லாமே டெஸ்ட் எடுக்கிறாங்க, ஆனா ஒண்ணும் இல்லைங்கிறாங்க. ஆனா இந்த பித்தப்பை எடுத்ததுலதான் பிரச்சனைன்னு சொல்றாங்க. ஆனா முன்ன மாதிரி என் உடம்பு கிடையாதுங்க. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் 16 வயது சிறுமியை கடத்திச் சென்று பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞர் போக்சோவில் கைது. தமிழகத்தில் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் அத்துமீறல்கள் அதிகரித்து வரும் நிலையில் அப்பா ஸ்டாலின் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என மக்கள் கேள்வி. சென்னை மடிப்பாக்கத்தில் இருசக்கர வாகன பயிற்சிக்கு வந்த பெண் பொறியாளரிடம் வாகன ஓட்டுநர் பயிற்சி மைய உரிமையாளர் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட அவலம். ஸ்டாலின் அரசு பாலியல் குற்றவாளிகளை மெத்தன போக்குடன் கையாளுவதால் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாத நிலை ஏற்பட்டிருப்பதாக பெண்கள் வேதனை. மதுரையில் தன் 2 சகோதரிகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட காமுக உறவினரை 19 வயது இளைஞர் கத்தியால் குத்திய அவலம். புகார் அளித்தும் ஃபெயிலியர் மாடல் ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை காமுகனை கைது செய்யாமல் இருந்ததால் இளைஞரின் எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிட்டதாக உறவினர்கள் குற்றச்சாட்டு. தமிழக இளைஞர்களை சீரழிக்கும் வகையில் காஞ்சிபுரம் மாநகராட்சி பொய்யாக்குளம் பகுதியில் பெட்டிக்கடையில் போதைப் பொருட்கள் விற்பனை செய்த பெண்ணிடமிருந்து 14 கிலோ போதைப் பொருட்கள் சிக்கியது. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு சந்தி சிரிப்பதால் போதைப் பொருட்களின் விற்பனை களை கட்டியுள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை மதுரவாயல் அடுத்த வானகரத்தில் காரில் கடத்தி வரப்பட்ட 750 கிலோ குட்காவுடன் 2 பிடிபட்டனர். ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகத்தில் குட்கா பொருட்கள் விற்பனை படுஜோராக நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தென்காசி மாவட்டம் ஐயாபுரம் பகுதியில் மது அருந்தும்போது ஏற்பட்ட வாக்குவாதத்தில் கூலி தொழிலாளி கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட கொடூரம். மதுவால் நிகழும் கொலைகள் அதிகரித்து வரும் நிலையில் மதுவை ஒழிப்போம் என கூறிய ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், கனிமொழி மற்றும் கூட்டணி கட்சிகள் வாய்மூடி இருப்பது ஏன் என மக்கள் கேள்வி. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே உள்ள சின்னக்கல்வயல் பகுதியில் மது போதையில் தகராறில் ஈடுபட்டு முதியவரை கழுத்தை நெரித்து கொலை செய்த இளைஞர் சிக்கினார். விடியா ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் மது போதையின் காரணமாக இன்னும் எத்தனை குடும்பங்கள் சீரழியும் நிலை ஏற்படுமோ என பொதுமக்கள் சாடல். ஈரோடு மாவட்டம் பவானி அருகே வர்ணபுரம் பகுதியில் பட்டப்பகலில் நகைக்காக பெண் அறிவாளால் கழுத்தை அறுத்து கொலை செய்யப்பட்ட கொடூரம். ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் வெளியில் நடமாடவே அச்சப்படும் பெண்கள். தமிழகம் முழுவதும் கடந்த 7 மாதம் 18 நாட்களில் மட்டும் 850 கொலை சம்பவங்கள் அரங்கேறிய அவலம். தமிழகத்தில் சந்தி சிரிக்கும் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டால் கடந்த 1ஆம் தேதி முதல் இன்று வரை 63 கொலை சம்பவங்கள் அரங்கேறியதால் வெளியில் செல்லவே அச்சப்படும் மக்கள். பன்னிரண்டு நாட்களாக குடிநீர் வழங்காதது குறித்து கேள்வி கேட்டதற்காக தன்னை தாக்கி தன் கணவரின் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தியதாக கரூர் மாவட்டம் புகழூர் நகராட்சி திமுக பிரமுகரும் 15வது வார்டு கவுன்சிலரின் கணவருமான நவாஸ்கான் தரப்பு மீது பெண் பரபரப்பு குற்றச்சாட்டு. திமுக பிரமுகரின் கொலைவெறி தாக்குதல் மற்றும் மிரட்டல் குறித்து மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளிக்க வந்தபோது மயங்கி சரிந்ததால் பரபரப்பு. கரூர் ஜிஹெச்சுக்கு கொண்டு வந்தேன். இந்த இடம்லாம் அடிச்சல வீங்கி போய் மூஞ்சியில் கருன்னு போய் இப்போ எழுப்பி பார்த்தோம், எந்திரிக்கல. மீண்டும் இப்போ ஆக்சிஜன் வச்சுருக்காங்க. முடியாதுன்னு சொல்லிட்டாருங்க டாக்டர், முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. எல்லாம் சேர்ந்து அடித்து போட்டுட்டாங்க.
அடித்தது யாருமா, என்ன கட்சிக்காரங்க, என்ன உறுப்பினர் அவர்? வார்டு நம்பர் 15ங்க, சபினா கவுன்சிலர். அவர் கட்சி திமுக கட்சிக்காரங்க. திமுக கட்சிக்கார. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே அரசு கிடங்கில் சேமித்து வைக்கப்பட்டுள்ள அரிசி மற்றும் நெல் மூட்டைகளில் இருந்து வரும் வண்டுகளால் தூக்கம் கெட்டுவிட்டதாகவும் உணவை கூட நிம்மதியாக அருந்த முடியவில்லை எனவும் பொதுமக்கள் புகார். நகராட்சி நிர்வாகம் பூச்சிகளை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கவில்லை எனில் போராட்டம் நடத்துவோம் என நகராட்சியில் மனு கொடுத்து எச்சரிக்கை. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கௌரவ விரிவுரையாளர் மீது தாக்குதல் நடத்திய மாணவர். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் கல்லூரி மாணவர்கள் குற்றவாளிகளாக மாறும் அவலம். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே மலை கிராமத்தில் வீட்டில் வைத்து சட்டவிரோதமாக நாட்டு துப்பாக்கி தயாரித்த நபர் சிக்கிய நிலையில் நாட்டு துப்பாக்கி தயாரிக்க பயன்படும் மூலப்பொருட்கள் பறிமுதல். ஸ்டாலின் அரசின் உளவுத்துறையும் ஏவல் துறையும் செயலிழந்து விட்டதால் துப்பாக்கி கலாச்சாரம் பெருகிவிட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. துபாயில் இருந்து கடத்தி வரப்பட்ட 2.5 கிலோ தங்க கட்டிகளை சென்னை விமான நிலையத்தில் பறிமுதல். திமுக ஆட்சியில் சர்வதேச கடத்தல் மையமாக மாறியுள்ள தமிழகம். திமுக அமைச்சர் ஐ பெரியசாமி, அவரது மகன் ஐ.பி. செந்தில்குமார் வீடுகளில் நடத்தப்பட்ட சோதனையில் முக்கிய ஆவணங்கள் பறிமுதல். சொத்து தொடர்புடைய ஆவணங்கள், முதலீடு தொடர்புடைய ஆவணங்கள் மற்றும் டிஜிட்டல் ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக அமலாக்கத்துறை அறிவிப்பு. விழுப்புரத்தில் பணி மாறுதல் குறித்த கலந்தாய்வில் முறைகேடு நடைபெற்றுள்ளதாக தெரிவித்து நள்ளிரவில் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் அமர்ந்து கிராம நிர்வாக அலுவலர்கள் தர்ணா. முறைகேடு நிறைந்த ஆட்சியை வழங்கி தமிழ்நாட்டை ஸ்டாலின் அரசு சீரழித்துள்ளதாக அரசு ஊழியர்கள் விமர்சனம். மதுரை மாநகராட்சியில் பணி நிரந்தரம் மற்றும் ஊதிய உயர்வு வழங்க வலியுறுத்தி வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்களை இரவோடு இரவாக கைது செய்து ஏவல் துறை அராஜகம். சென்னையை போல் மதுரை மாநகராட்சியிலும் தூய்மை பணியாளர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்த ஸ்டாலினின் ஏவல் துறைக்கு மக்கள் கடும் கண்டனம். பணி நிரந்தரம் செய்யக்கோரி சென்னை ராஜரத்னம் மைதானத்தில் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ள பல்நோக்கு மருத்துவ பணியாளர்களை கைது செய்ய ஏவல் துறையை குவித்து அச்சுறுத்தும் ஸ்டாலின் அரசு. நியாயமான கோரிக்கைகளுக்காக போராடும் மருத்துவ பணியாளர்களின் மீது அடக்குமுறையை கையாளும் திராவிட மாடல் அரசு. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே ஆக்கிரமிப்பை அகற்றக் கோரி போராட்டத்தில் ஈடுபட்ட கிராம மக்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு. ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை ஆக்கிரமிப்பாளர்களுக்கு ஆதரவாக செயல்படுவதுடன் அராஜகத்தில் ஈடுபட்டுள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. சிவகங்கை மாவட்டம் மேலாயூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி வகுப்பறைகளின் மேற்கூரையில் இருந்து மழைநீர் ஒழுகுவதால் மாணவர்கள் அவதி. மாணவர்களின் கல்வி மற்றும் பாதுகாப்பை காற்றில் பறக்கவிட்ட நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசின் பள்ளிக் கல்வித்துறை. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே கந்துவட்டி கொடுமையால் இளைஞர் தூக்கிட்டு தற்கொலை. ஸ்டாலின் ஆட்சியில் ஃபைனான்ஸ் மற்றும் கந்துவட்டி நிறுவன ஊழியர்கள் கொடுக்கும் நெருக்கடியால் தற்கொலை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே கட்டப்பட்ட ஓராண்டிலேயே இடிந்து விழும் நிலையில் நிற்கும் தொடக்கப்பள்ளி கழிப்பறை கட்டடத்தை கண்டும் காணாத அதிகாரிகள். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் கல்வித்துறை மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்தும் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பெற்றோர் குற்றச்சாட்டு. ஸ்டாலின் ஆட்சியில் அனைத்து துறைகளிலும் காலியாக உள்ள அலுவலக உதவியாளர்கள் பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு அலுவலக உதவியாளர்கள் மற்றும் அடிப்படை பணியாளர்கள் சங்கம் வலியுறுத்தல். தங்களை ஸ்டாலின் இனியும் ஏமாற்றினால் 3 கட்டங்களாக போராட்டம் நடைபெறும் என்றும் எச்சரிக்கை. தலைமைச் செயலகம் முதல் அனைத்து துறைகளிலும் அலுவலக உதவியாளர் பணியிடம்
நிரப்பப்படாமல் உள்ளதை அரசுக்கு தெரிவித்தும் அரசு செவிசாய்க்காத காரணத்தினால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து உடனடியாக தலைமைச் செயலகம் முதல் அனைத்து துறைகளிலும் காலியாக உள்ள அலுவலக உதவியாளர் பணியிடங்களை நிரப்பப்பட வேண்டும் என்று ஆணையிட்டது. அந்த ஆணையினை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று முதல் கோரிக்கையாக வைத்திருக்கிறோம். திருவாரூரில் விவசாயிகளுக்கு பயிர் காப்பீடு இழப்பீடு தொகை கிடைக்க இயலாத சூழல் நிலவுவதாக மாவட்ட ஆட்சியரிடம் விவசாயிகள் மனு. பயிர் காப்பீட்டு நிறுவன ஊழியர்கள் மற்றும் ஸ்டாலின் அரசின் வேளாண்மைத்துறை அதிகாரிகள் எடுத்த பயிர் விளைந்த அளவீட்டை மாற்றி கூடுதல் அளவீடு பயிர் விளைந்ததாக கணக்கு காட்டி முறைகேடு செய்ததாக குற்றச்சாட்டு. இப்போ சென்ற ஆண்டு எள் பயிர் முற்றிலும் அழிஞ்சு விட்டது. அதை கணக்கு எடுத்தாங்க, 10 பிளாட்டில் கணக்கு எடுத்தாங்க. கணக்கு எடுத்ததில் ரொம்ப குறைவான ஈல்டு தான் விழுந்துச்சு. கிட்டத்தட்ட 1 கிலோ 650 கிராம் தான் விழுந்துச்சு. அந்த ஈல்டு பயிர் கொடுத்தா எங்களுக்கு 92% காப்பீட்டு தொகை வரும். ஆனால் அதுக்கு மாறாக திருத்தம் செஞ்சு எங்களுக்கு 4 கிலோ 350 கிராம்னு போட்டதுனால எங்களுக்கு வெறும் அந்த கால்குலேஷனில் நாங்கள் பார்த்துட்டோம், வெறும் 18% தான் வந்திருக்கு. இது முன்னுக்கு முரண்பாக இருக்கு. இதனால விவசாயிகள்லாம் மன உளைச்சல்ல இருக்கும். கோவையில் ஆன்லைன் சூதாட்டத்தில் 3 லட்சம் ரூபாய் இழந்த 24 வயதுடைய ஐடி ஊழியர் தற்கொலை செய்து கொண்ட பரிதாபம். கும்பகோணம் நாச்சியார் கோவில் பகுதியைச் சேர்ந்த ஐடி இளைஞர் கடந்த வாரம் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட நிலையில் திமுக அரசு ஆன்லைன் சூதாட்டத்தை தடை செய்திருந்தால் இன்று இதுபோன்ற துயரங்கள் அரங்கேறி இருக்குமா என்று ஸ்டாலின் அரசுக்கு மக்கள் கேள்வி. நாகை அருகே தரம் உயர்த்தப்பட்ட அரசு உயர்நிலைப் பள்ளிக்கு கூடுதல் கட்டிடம் அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி மாணவர்களுடன் பெற்றோர்கள் காத்திருப்பு போராட்டம். ஸ்டாலின் ஆட்சியில் உயர்நிலைப் பள்ளி கட்டிடம் கட்டித்தரக்கோரி 4 ஆண்டுகளாக கோரிக்கை வைத்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என பெற்றோர் வேதனை. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் சார் பதிவாளரை மிரட்டி நீதிமன்ற உத்தரவு மற்றும் அனுபவத்தை மறைத்து பத்திரப்பதிவு செய்து ஒருவர் மோசடி செய்த நிலையில் சமூக நீதிக்கான விடியா திமுக ஆட்சியில் அரசு அதிகாரிகள் விலை போய்விட்டதாக குற்றச்சாட்டு. நிலத்தின் உரிமையாளரை தாக்கியது மட்டுமில்லாமல் கொலை மிரட்டல் விடுத்தது தொடர்பாக புகார் அளித்தும் ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை கண்டுகொள்வதில்லை என பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் வேதனை. டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியுடன் சர்வதேச விண்வெளி மையத்திற்கு சென்று திரும்பிய சுபான்ஷு சுக்லா சந்திப்பு. சுபான்ஷு சுக்லாவின் விண்வெளி அனுபவங்கள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி கேட்டறிந்ததுடன் அவருக்கு வாழ்த்து தெரிவித்தார். சென்னையில் போராடிய தூய்மை பணியாளர்கள் மீது சீருடை இல்லாத காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியதற்கு உழைப்போர் உரிமை காக்கும் இயக்கம் கடும் கண்டனம். திறனற்ற திமுக அரசு ஏவல் துறையை ஏவி அமைதியாக போராடிய தூய்மை பணியாளர்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக குற்றச்சாட்டு. தமிழ்நாடு முழுவதும் இந்த போராட்டம் பரவும், தனி ஒரு தீப்பொறி காட்டுத்தீயை உருவாக்கும். நான் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு கவனப்படுத்த விரும்புகிறேன். எல்லா இடத்துலையும் ஆரம்பிச்சாச்சு போராட்டம். மதுரையில் போராட்டம், திருநெல்வேலியில் போராட்டம், அது கடலூரில் போராட்டம். எல்லா இடங்கள்லையுமே தூய்மை பணியாளருடைய குமுறல், இதய துடிப்பு எல்லாம் அப்படியே வெளியில் வர ஆரம்பிக்குது. முதலே சொல்லிட்டேன், எது நாடகம் எது நிஜம்ன்றது நிச்சயமாக யார் வேணாலும் தெரிஞ்சிக்க முடியாதுன்னு பெரிய கஷ்டம். அப்போ சண்டை நாங்கள் போராட்டம் தொடரோன்றோம். போராட்டம் தொடரும்னு சொன்னவங்க நன்றி தெரிவித்து ஊரில் போயிட மாட்டோம். வேலூர் மாவட்டம் சோமநாதபுரம் டாஸ்மாக் மதுபான கடையில் பாட்டிலுக்கு 5 ரூபாய் அதிகம் கேட்பதை தட்டி கேட்ட மதுப்பிரியர். எங்கு வேண்டுமானாலும் புகார் செய்து கொள் என விற்பனையாளர் ஆணவத்துடன் பதில் சொல்லும் வீடியோ வெளியாகி திமுக ஆட்சியின் அராஜக கொள்ளை மாடல் ஆட்சிக்கு சாட்சியாகியுள்ளதாக மதுப்பிரியர்கள் கடும் விமர்சனம். நெல்லை மாவட்டம் நாங்குநேரியில் மகளை இறக்கி விடாமல் சென்ற அரசு பேருந்தை 12 கிலோமீட்டர் தூரம் காரில் துரத்தி சென்று மீட்ட தந்தை. ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் அரசு உத்தரவை மதிக்காமல் செயல்படும் அரசு பேருந்து நடத்துனர் மற்றும் ஓட்டுநர் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா என மக்கள் கேள்வி. மணி 11 மணி, கிட்டத்தட்ட 10-11 மணி ஆயிட்டு. இதுல இருந்து இனிமேல் நான் கவர்மெண்ட் பஸ்லேயே போக மாட்டேன் அப்படின்னு என் மகா ரொம்ப விரக்தி அடைந்து சொல்லுதா. அப்படிலாம் இல்லைம்மா அப்படின்னு என் மகளை நான் கன்வின்ஸ் பண்ணாலும்
அவளுடைய மனம் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கனால இனிமேல் இந்த அரசு பஸ்களில் ஏறவே கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலை அவள் மனசில் இருக்குது. திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் வளாகத்திற்குள் விவசாயிகள் உள்ளிருப்பு போராட்டம். ஸ்டாலின் ஆட்சியில் தவறாக கணக்கீடு செய்த தனியார் காப்பீட்டு நிறுவன ஊழியர்கள் மற்றும் வேளாண்மை துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். கிருஷ்ணகிரியில் முள்ளங்கி கடுமையான விலை வீழ்ச்சி காரணமாக விளைநிலங்களிலேயே உழுத விவசாயிகள். ஸ்டாலின் அரசு காய்கறிகளுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை நிர்ணயம் செய்து கொடுக்க வேண்டும் என கோரிக்கை. வேலூர் மாநகராட்சி 24வது வார்டு பகுதியில் உள்ள கல்குவாரியில் லாரிகளில் கொண்டு வந்து குப்பையை கொட்டுவதாக கூறி ஸ்டாலின் அரசின் மாநகராட்சி வாகனங்களை சிறைப்பிடித்த பொதுமக்கள். குப்பைகளோ மண்ணோ எதுவாக இருந்தாலும் இந்த பகுதியில் கொட்டக்கூடாது என அப்பகுதியினர் எச்சரித்த நிலையில் வாகனங்களை திருப்பி எடுத்துச் சென்ற அதிகாரிகள். நெல்லை மாவட்டம் கூடங்குளம் அருகே வங்கியில் நகையை மீட்டு இருசக்கர வாகனத்தில் வைத்துவிட்டு டீ குடிக்க சென்ற நேரத்தில் 8 சவரன் தங்க நகை திருட்டு. ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை மீதான பயம் இல்லாததால் கொள்ளை சம்பவங்கள் சர்வசாதாரணமாக அரங்கேறுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. அரியலூர் மாவட்டம் திருமழப்பாடி பகுதியில் உள்ள கொள்ளிடமாற்றின் கூட்டு குடிநீர் திட்டத்தின் கீழ் ஆழ்துளை கிணறு அமைப்பதற்கு கிராம பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து மனு. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் எந்தவித கருத்தும் கேட்காமல் இத்திட்டத்தை செயல்படுத்துவது முரணானது என குற்றம் சாட்டிய மக்கள் மனு மீது மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்கவில்லை எனில் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என எச்சரிக்கை. மக்கள்கிட்ட சஜஷன் கேட்க கிடையாது. இதனால் எங்களுக்கு நிலத்தடி நீர் மட்டும் ரொம்ப குறைஞ்சி போய் நான் வந்து 15 அடியில் விவசாயத்துக்கு நீர் பயன்படுத்திங்க. இன்றைக்கி 100 அடிக்கு மேலே போயிடுச்சு. இப்போ நான் 15 அடியில் நூறுறதுக்கும் 100 அடியில் நூறுறதுக்கும் எங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் விவசாயங்களால் பண்ண முடிய கிடையாது. நாங்கள் டெல்டாவில் இருந்துக்கிட்டு இந்த கொள்ளிட ஆற்று பார்த்திங்கன்னா மிகப்பெரிய நீர் மேலாண்மைக்குள்ளே ஒரு கொள்ளிட ஆறு. இந்த கொள்ளிட ஆற்றுல இப்போ நிலத்தடி நீர் மட்டும் குறைஞ்சிக்கிட்டே போணுச்சுன்னா எங்கள் வாழ்வாதாரமே ரொம்ப பாதிக்கும். பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்ட நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர்களை அரக்க குணத்துடன் கைது செய்த ஸ்டாலின் அரசின் நடவடிக்கையை கண்டித்து மதுரையில் கண்டன ஆர்ப்பாட்டம். சாலை பணியாளர்களின் நியாயமான கோரிக்கைகளுக்கு செவிசாய்க்காத ஸ்டாலின் அரசின் அராஜக போக்கிற்கு எதிராக அரக்க முகமூடி அணிந்து கோஷம். தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர்கள் சங்கம் சார்பில் தாராபுரத்தில் அரக்க முகமூடி அணிந்து நூதன கண்டன ஆர்ப்பாட்டம். தொழிற்சங்க விரோத போக்குடன் அதிகார துஷ்பிரயோகத்தில் ஈடுபடும் விடியா நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரை கண்டித்து ஆவேச முழக்கம். அரசு செயலாளரை வன்மையாக கண்டிக்கின்றோம். துறையை தூண்டிவிட்டு அடிக்கின்ற தமிழக அரசு திருப்பி அடிப்போம். ஒரு அசாதாரண சூழலை ஏற்படுத்தக்கூடிய தன்மையில் காவல்துறை அங்கும் இங்கும் ஓடி அழிச்சாட்டியம் செய்திருக்கக்கூடிய நடவடிக்கை. கைது செய்து மீண்டும் கைது செய்து மிரட்டி அச்சுறுத்திய இந்த நடவடிக்கைகளை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் அரக்க முக குணத்தை கொண்டிருக்கக்கூடிய அரசாக இந்த அரசு இருக்கிறது. இந்த அரசு அரக்க குணம் கொண்ட அரசு. மக்கள் மத்தியில் தோலுரித்து காட்ட வேண்டும் என்பதற்கான முறையில் சாலை பணியாளர்கள் இந்த அரக்க முகம் கொண்ட ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். தேனியில் சம்பள உயர்வு, நிலுவைத் தொகை உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஊராட்சி பணியாளர்கள் காத்திருப்பு போராட்டம். ஸ்டாலின் ஆட்சியில் கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை கூட நிறைவேற்றாமல் தொழிலாளர்கள் ஊழியர்களை அலைக்கழிக்கும் அவலம். பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் சென்னை எழும்பூரில் மாபெரும் போராட்டம். ஆட்சிக்கு வருவதற்காக திமுக அளித்த பொய் வாக்குறுதியால் அரசு ஊழியர்கள், தற்காலிக பணியாளர்கள், பொதுமக்கள், விவசாயிகள் என அனைத்து தரப்பினருக்கும் போராட்டமே வாழ்க்கையான அவலம். செப்டம்பர் மாதத்துக்குள் அரசு ஊழியர்களின் கோரிக்கைகள் நிறைவேறாத பட்சத்தில் அரசுக்கு பல்வேறு நெருக்கடிகளை தருவோம் என போக்குவரத்து தொழிலாளர்கள் மற்றும் ஓய்வு பெற்ற தொழிற்சங்கத்தினர் எச்சரிக்கை. ஓய்வூதிய பலன்கள் மட்டுமல்லாமல் அரசு போக்குவரத்து கழகத்தில் பணியாற்றி உயிரிழந்த 5000 தொழிலாளர்களுக்கான வாரிசு வேலைகளையும் இதுவரையில் வழங்காமல் திறனற்ற ஸ்டாலின் அரசு காலம் தாழ்த்தி வருவதாகவும் குற்றச்சாட்டு. பணிபுரிந்து ஓய்வு பெற்ற ஊழியர்கள் கடந்த 24 மாதங்களாக ஓய்வு பெற்ற பின்பும் அவர்களுடைய ஓய்வு கால பலன்கள் வழங்கப்படவில்லை.
கிட்டத்தட்ட 3500 கோடி ரூபாய் ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு வழங்க வேண்டிய பணப்பலனை இந்த அரசாங்கம் வழங்காமல் சென்னை பல்கலைக்கழகத்தின் செலவினங்களை குறைக்கிறோம் என்ற பெயரில் தொழிலாளர்களின் ஊதியத்தை குறைக்கும் பல்கலைக்கழக நிர்வாகத்தை கண்டித்து சென்னை பல்கலைக்கழக ஊழியர்கள் உள்ளிருப்பு போராட்டம். பல்கலைக்கழகத்திற்கு ஸ்டாலின் அரசு வழங்க வேண்டிய நிதியினை முறையாக ஒதுக்காமல் விட்டுவிட்டு தொழிலாளர்களின் ஊதியத்தை குறைப்பது ஏற்புடையது அல்ல என தொழிலாளர்கள் குற்றச்சாட்டு. குறுவை தொகுப்பை வழங்காத விடிய அரசின் வேளாண்மை துறையை கண்டித்து கடலூர் மாவட்டத்தில் உள்ள கீரப்பாளையம் வட்டார வேளாண்மை துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு விவசாயிகள் போராட்டம். பதிவு கட்டணம் என்ற பெயரில் விவசாயிகளிடம் வசூலிக்கப்பட்ட 40 லட்சம் பணத்தில் வேளாண்மை துறை அதிகாரிகள் உல்லாச உலா வருவதாக குற்றச்சாட்டு. இன்னைக்கு வார நாள் திங்கக்கிழமை, இன்னைக்கு அரசாங்க வேலை நாள். இன்னைக்கு எந்த அதிகாரியாவது ஆபீஸ்ல இருக்காங்களா பாருங்க. ஒரு அதிகாரி கூட இங்க இல்ல. எங்களுக்கு தகுந்த சன்மானம் சொல்றதுக்கும் ஆள் கிடையாது. நாங்க கொடுத்த அமௌண்ட்டும் எங்களுக்கு கிடைக்கணும். இந்த 4000 எங்களுக்கு கிடைக்கணும். நாங்க கொடுத்த 500 சேர்ந்து கிடைக்கணும் எங்களுக்கு. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் மது போதையில் இருவருக்கு ஏற்பட்ட தகராறில் பீர் பாட்டிலால் குத்தி ஒருவர் படுகாயமடைந்த சம்பவம். புகாரளித்தும் ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை எதிர்த்தரப்பினரிடம் பணம் வாங்கிக் கொண்டு காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் போராட்டம். கோவையில் மத்திய அரசு திட்டத்தின் கீழ் பள்ளி கல்வி உதவித்தொகை வழங்குவதாக கூறி ஆன்லைனில் 53,000 ரூபாய் பணத்தை கொள்ளையடித்த மர்ம கும்பல். விடிய அரசின் உளவுத்துறை உறங்கிக் கொண்டிருப்பதால் சைபர் குற்றங்கள் அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே தனியார் ஆம்னி பேருந்து மேம்பாலத்திலிருந்து கீழே கவிழ்ந்து விபத்து. 20க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்த நிலையில் 3 பேர் கவலைக்கிடமாக உள்ளதாக தகவல். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் வெகு விமர்சையாக நடைபெற்ற ஆடி கிருத்திகை மற்றும் தெப்பத் திருவிழா. பச்சைக்கல் மரகத மாலை, தங்க கிரீடம் மற்றும் வைரவ ஆபரணங்கள் அணிந்து ராஜ அலங்காரத்தில் காட்சியளித்த முருகப்பெருமானை லட்சக்கணக்கான பக்தர்கள் தரிசனம். திண்டுக்கல் மாவட்டம் சின்னாளப்பட்டி அருகே உள்ள பொம்மையாசாமி கோயில் திருவிழாவை ஒட்டி பாரம்பரிய முறைப்படி நடைபெற்ற மாடுகள் மாலை தாண்டும் நிகழ்வு. மேளதாளங்கள் முழங்க நடைபெற்ற நடன நிகழ்வை திரளான ஆர்வலர்கள் கண்டுகளித்தனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் ஆவணி திருவிழாவின் 5ஆம் நாளில் சுவாமியும் அம்பாளும் தங்கமயில் வாகனத்தில் எழுந்தருளி அருள் பாலிப்பு. கோயிலில் குவிந்த ஏராளமான பக்தர்கள் அரோகரா முழக்கம் எழுப்பி வழிபாடு. டெல்லியில் ராஜா கார்டன் பகுதியில் உள்ள எலக்ட்ரானிக்ஸ் கடையில் பயங்கர தீ விபத்து. தீ விபத்தில் 3 பெண்கள் உட்பட 4 பேர் பரிதாபமாக உயிரிழப்பு. தென்கிழக்கு ஆசிய நாடுகளைச் சேர்ந்த மோசடி கும்பல்கள் சுமார் 1.5 லட்சம் இந்தியர்களின் வங்கிக் கணக்குகளை சட்டவிரோத பண பரிமாற்றத்திற்கு பயன்படுத்தியது அம்பலம். இணைய வழி முறைகேடுகள் மூலம் இந்த ஆண்டில் இதுவரை 1000 கோடி ரூபாய் அளவுக்கு மோசடி நடைபெற்றுள்ளதாகவும் மத்திய உள்துறை அமைச்சகம் தகவல். மகாராஷ்டிர மாநிலம் மும்பையில் கடந்த 3 நாட்களாக கொட்டி தீர்த்து வரும் கனமழையால் சாலை மற்றும் ரயில் போக்குவரத்து கடுமையாக பாதிப்பு. பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்ட நிலையில் பொதுமக்கள் வீட்டிலேயே இருக்குமாறு அறிவுறுத்தல். மிஸ் யூனிவர்ஸ் இந்தியாவாக ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த இளம்பெண் மணிகா விஸ்வகர்மா தேர்வு. வரும் நவம்பரில் தாய்லாந்தில் நடைபெறும் 74வது மிஸ் யூனிவர்ஸ் அழகி போட்டியில் இந்தியா சார்பில் பங்கேற்கிறார் மணிகா விஸ்வகர்மா.
for Miss Universe India 2025 is Sarangatham Nirupama. உக்ரைன் ரஷ்யா போரை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியுடன் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பேச்சுவார்த்தை. கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக போர் நடந்து வரும் நிலையில் அமெரிக்க அதிபரின் வெள்ளை மாளிகையில் இரு தலைவரும் பேச்சுவார்த்தை. நைஜீரிய நாட்டின் சொக்கோட்டா மாகாணம் கடா கிராமத்தில் ஆற்றில் படகு கவிழ்ந்த விபத்தில் 40 பேர் உயிரிழந்த பரிதாபம். 50 பேர் பயணம் செய்த நிலையில் படகு கவிழ்ந்து ஆற்றில் மூழ்கிய 10 பேர் பத்திரமாக மீட்பு. பணைய கைதிகளை விடுவிப்பதற்காக இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான 60 நாள் காசா போர் நிறுத்த பரிந்துரையை ஹமாஸ் ஏற்றுக்கொண்டதாக தகவல். ஹமாஸ் அமைப்பினர் பணைய கைதிகளை விடுவித்தால் அதற்கு பதிலாக இஸ்ரேல் சிறையில் உள்ள பாலஸ்தீனர்கள் விடுவிக்கப்படலாம் என்றும் தகவல். சின்சினாட்டி ஓபன் டென்னிஸ் மகளிர் ஒற்றையர் அரையிறுதியில் இத்தாலி வீராங்கனை ஜாஸ்மின் பவோலினி அபார வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு முன்னேற்றம். இன்று நடைபெறும் இறுதிப் போட்டியில் போலந்து வீராங்கனை இகா ஸ்வியாடெக் உடன் ஜாஸ்மின் பவோலினி மோதல். அடுத்த மாதம் துபாய் மற்றும் அபுதாபியில் நடக்கவுள்ள ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணி இன்று அறிவிப்பு. அணியில் யார் யாரெல்லாம் இடம்பெறப் போகிறார்கள் என கிரிக்கெட் ரசிகர்கள் பெரும் எதிர்பார்ப்பு. டைமண்ட் லீக் தொடர் இறுதிப் போட்டிக்கு இந்திய தடகள வீரர் நீரஜ் சோப்ரா தகுதி. சுவிட்சர்லாந்தில் நடைபெறும் 27, 28ஆம் தேதிகளில் நடைபெறும் இறுதிப் போட்டியில் பங்கேற்கிறார். மிக மோசமான தோல்வி படம் என்ற விமர்சனத்திற்குள்ளான வார் 2. ஜூனியர் என்டிஆர் மற்றும் ஹிருத்திக் ரோஷன் நடிப்பில் உருவாகி பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட இப்படம் வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் மிக மோசமான தோல்வி படமாக மாறியுள்ளது. இந்திய திரைப்படங்களில் இந்த ஆண்டில் இதுவரை வெளியான படங்களில் அதிக லாபத்தை கொடுத்த படமாக அமைந்த மகா அவதார் நரசிம்மா. சுமார் 15 கோடி பட்ஜெட்டில் உருவான இந்த திரைப்படம் 250 கோடிக்கு மேல் வசூலித்து சாதனை.